ರಿಗಾಡಿಗೋಡೋ ಮಡಿಗಾಡಾಗಿಡೋಗೋ ரிகோடி மோடோ மடிகாடாகிடோகோ. இதான் மனித பாடல். இன்றைய மனித பாடல். தினசரி ஒரு பாடல் நான் பாடலான் இருக்கேன். இன்றைய மனித பாடல் அப்படியே பாடுறேன். என் வாயில் என்ன பாட்டு வரும்னே தெரில, நான் பாடுறேன். டிகோடி மோடோ தெகிடி காடி. இது ஒரு சினிமா பாட்டோட ராகம். பரவாயில்ல, இப்போ கொஞ்ச நேரம் மட்டும் அந்த சினிமா பாட்டை பாடினதுனால அந்த ராகமே இப்போ நான் பரவாயில்ல இப்படியும் வரும். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த சினிமா பாட்டு ராகத்தை காப்பி அடித்து நான் பாடினேன் அப்படின்னு சொல்லி என் மேலே குற்றம் சாட்டு வைக்காதீங்க. ஏன்னா நான் அந்த பாட்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் படித்தேன். அதனால் அந்த பாட்டு இப்போ எனக்கு அந்த பாட்டோட ராகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மனித பாடல் வருது. டிகோ டிகாடி கடிகாடாகி தாயன்புக்கு இணையேது மீது ஆகாயம் கூட அது தானாது ஆராபிரோடோ படிகாடாகிடோகோ டாகாடிகோடோ டகடாகாடிகோ டாகாடிகோ டாகாடிகோகோ காடாகிடோகோ கடகாடாகிடோ மடபாடாகிடோகோ மடபாடாகிடோகோ டாகாடிகோடோ கடகாடாகிடோகோ டாகாடிடோகோ டகடாகாடிகோ மாடாகி போடோ மடிபாடாகிடோ மாடாகிடோகோ மடிபாடாகிடோகோ மாடாகிடோகோ மடபாடாகிடோகோ மடாடடாடா டகடாடாகடாடா தத்தார தார தர தாராரராரா தத்தார தார தர தாராரராரா ரராரராரா ரியராரகராரா மகாடிகோடோ மடகாடாகிடோகோ திகாடி மூகோ டிக்கிட்டி காட்டிக்கோ டிப்பாடி ஓடோ சிக்கட்டா காமிலோக்கோ சிக்கா சிக்கோசோ பசிபாராசிரோசோ பல்லா பிலோபோ தில்லைக்காலா கிமோலோ பல்லா பிலோக்கோ மல்லைப்பாலா கிலோக்கோ. இந்த மாதிரி நீங்களும் பாடி பாருங்கள், உங்களுக்கு வரும். அதுதான் மனித பாடல். எல்லாராலேயும் முடியும். அதுதான் மனித பாடல். உன்னால் முடியாது, என்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக மனித பாடலாக இருக்க முடியாது. உன்னாலலாம் முடியாது, உனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு பாடலை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பாடல் கண்டிப்பாக மனித பாடலாக இருக்காது. எல்லாராலேயும் முடிகிற ஒரு பாடல் தான் மனித பாடலாக இருக்க முடியும். எல்லாராலேயும் மகிழ்ச்சியாக வாழ முடிகிற ஒரு வாழ்க்கை தான் மனித வாழ்க்கையாக இருக்க முடியும். அதே மாதிரி எல்லாமே எல்லாராலேயும் வரையக்கூடிய ஒரு ஓவியம்தான் மனித ஓவியமாக இருக்க முடியும். பார்த்த உடனே வரையணும், அப்படிப்பட்ட ஓவியம்தான் மனித ஓவியமாக இருக்கணும். சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு வயசானவங்க முதல் யார் வேணாலும் பார்த்த உடனே கற்றுக்கலாம். அதுதான் அந்த அளவுக்கு எளிதானது. இது ரொம்ப ஈஸிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இதுதானே ஓவியம், இது நான் ரொம்ப ஈஸியாக வரைவேனே, இதுதான் பாடலா, இது நான் ரொம்ப ஈஸியாக பாடுவேனே, இதுதான் நடனமா, அடடே இது நான் ஆடுவேனே, நல்லா சூப்பராக ஆடுவேனே அப்படி சொல்லுகிற ஒரு ஆடல், அப்படி சொல்லுகிற ஒரு கலை தான் ஒரு மனித கலையாக இருக்க முடியும். அந்த வகையில் இப்போ நான் பாடினால இது மாதிரி நீங்களும் பாடுங்க. அர்த்தம் இருக்கக்கூடாது. நீங்கள் பாடுற பாட்டில் அர்த்தம் இருக்கக்கூடாது. அர்த்தம் கற்பிக்கிற நோக்கத்தோடு பாடக்கூடாது. ஒரு நோக்கத்தோடு ஒன்றை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற நோக்கத்தோடு பாடாதீங்க. மற்றவங்கள மறந்துடுங்க. அந்த அளவுக்கு புரிதல் என்பதே அங்கே இருக்கக்கூடாது. புரிதல் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்துங்க. ராகத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை வளைச்சி போடுங்க. வார்த்தைக்கு தகுந்த மாதிரி ராகத்தை வளைக்காதீங்க. தகடி மோடோ படகாடாகிடோகோ மாடாகிடோகோ படகாடாகிடோகோ டக்காடி பாக்கா லக்கலாலா பிலோப்போ தத்தாரரார தர தாராரிராரு தத்தாரரார தர தாராரராரா தத்தரரா தத்தரராரா தர 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 தரராரா
தத்தர தாரா தத்தர தர தர தரரார தரரரார ரர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 
தினமும் பாடலாம். நான் இப்போ வந்து தினமும் ஒரு பாட்டு பாட போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 பாட்டாவது உங்களுக்கு புரியணும். 100 பாட்டாவது நான் உங்களுக்கு பாடி காட்ட போகிறேன். ஓ இவ்வளோ தானா உங்களுக்கு இது என்னுடைய அந்த 100 பாட்டையும் கேட்டுட்டிங்கன்னா அதையும் நீங்களும் பாட முயற்சிக்கணும், கற்றுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு வாட்டி நீங்கள் பாட முயற்சி பண்ணிட்டீங்கனாலே, ஒரு 2-3 வாட்டி அதுபோல் முயற்சி பண்ணிட்டீங்கனாலே மனித பாடலை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இப்போ இருக்கிற பாட்டை மறந்துடுங்க, இப்போ இருக்கிற சினிமா பாட்டை மறந்துடுங்க. அந்த ராகம்லாம் வரதான் செய்யும், ஏன்னா நம்ம காதில் கேட்குறோம். அந்த சினிமா பாட்டெல்லாம் நம்ம காதில் கேட்குறோம். அதனால் அந்த ராகமும் உள்ளே வரட்டும். அந்த ராகத்தை அடிப்படையாக கொண்டு நீங்களும் ஒரு மனித பாடலை உருவாக்குங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் எதுக்காக இதை நீங்கள் பாடணும் அப்படின்னா, இனிமேல் பிறக்கிற குழந்தைகள்லாம் இது தான் பாட போகிறாங்க. அப்புறம் 2040க்கு அப்புறம் அதன் பிறகு மனித இனம் எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் வாழப்போதோ மனுஷங்க பாடக்கூடிய பாட்டு இது தான். அந்த பாட்டை நீங்கள் பாடணும். அந்த கொடுப்பனை உங்களுக்கு இருக்குதா? அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இப்போது நிறைய பேர் இது நாள் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இல்லை. ஒரு மனித பாடலை பாடுகின்ற வாய்ப்பு அவங்களுக்கெல்லாம் இல்லை. ஆனால் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மனித பாடலை பாடுங்க. இதுதான், ஏன்னா இந்த மாதிரி தான் இனிமேல் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாட போகிறாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பாட போகிறாங்க. இந்த பாட்டை தான் பாட போகிறாங்க. இந்த மாதிரி தான் பாட போகிறாங்க. இந்த பாட்டை பாட போகிறாங்கன்னு சொல்ல, இந்த மாதிரி தான் பாட போகிறாங்க. இந்த மாதிரியான அணுகுமுறையோடு தான் ஒரு மனித பாடலை பாடுவாங்க. இந்த சினிமா பாடல்னால் அழிஞ்சு போயிடும். இன்னும் ஒரு 20-30 வருஷம் கூட நிலச்சிருக்காது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தான் சினிமா பாட்டெல்லாம் இருக்கும். இந்த புரியக்கூடிய அத்தனை பாட்டுகளும் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு தான் இருக்கும். அதன் பிறகு 2040க்கு அப்புறம் நான் இப்போ பாடினேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் பாட்டு பாடுவாங்க. இதுதான் மனித பாடல். இந்த மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் லட்சக்கணக்கான வருஷம், இன்னும் எத்தனை லட்சம் வருஷம் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவங்க பாட போகிற பாட்டு இப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பாடலை பாடுவதற்கான அந்த கொடுப்பனை உங்களுக்கு கிடச்சிருக்கு, எனக்கு கிடச்சிருக்கு. அந்த பாடலை கண்டுபிடித்த எனக்கும் இருக்கிறது. அதை கண்டுபிடிப்பதற்கு, அப்பேற்பட்ட பாடலை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு உள்ள கொடுப்பனை பாருங்கள். அப்பேற்பட்ட கலைகளை கண்டுபிடிப்பதற்கு, மனித கலைகளை கண்டுபிடிப்பதற்கு மாற்றமே இல்லாத நிரந்தரமான அந்த மனித கலைகள். நான் இப்போ பாடினேன் பார்த்தீங்களா, அந்த பாட்டு இப்படித்தான் பாடுவாங்க மனித இனம் இருக்கிற வரைக்கும். அந்த அளவுக்கு மாற்றமே இல்லாத ஒரு பாடலை கண்டுபிடித்தவன் நான். மாற்றமே இல்லாத ஒரு ஓவியம் எப்படி வரைய வேண்டும் என்கிற அந்த அணுகுமுறையை கண்டுபிடித்தவன் நான். ஒரு கவிதை எப்படி எழுதணும் அப்படிங்கிற அந்த அணுகுமுறையை, மனித கவிதையை கண்டுபிடித்தவன் நான். மாற்றமே இல்லாது 2 லட்சம் வருஷம் அந்த மனுஷங்க இந்த உலகத்தில் இருப்பாங்க அப்படின்னா அப்போவும் இப்படி தான் கவிதை எழுதுவாங்க. நான் கண்டுபிடிச்ச அந்த முறையை பின்பற்றி தான் கவிதை எழுதுவாங்க. அப்போ ஏற்பட்ட கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரன் நான். எனக்கு எவ்வளோ பெரிய கொடுப்பனை பாருங்கள். அப்புறம் அப்படிப்பட்ட பாடலை பாடுவதற்கு உங்களுக்கும் ஒரு கொடுப்பனை இருக்குது. அந்த பாடலை பாடுகிற காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ இதுவரைக்கும் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இல்லை. கடந்த காலத்தில் எவ்வளோ லட்சம் பேர் இறந்து போயிட்டு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த பூமியில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கல. உங்களுக்கு கிடச்சிருக்கு, எனக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போகிறோம். அப்பேற்பட்ட உலகம் அது. அதுக்காக தான் இந்த மனித இனம் அவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்கு. காலந்தோறும், வரலாறு தோறும் அப்படிப்பட்ட லட்சியத்தை நோக்கி தான், அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் போய் வாழணும், மனித உயிர்களாக முழுமையடைந்து வாழணும், அந்த உலகத்துக்கு போகணுங்கிறது தான் மனுஷங்களோட ஆசை. அப்போ அந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 17 வருஷம், நீங்கள் இன்னும் 17 வருஷம் கழிச்சும் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த வாய்ப்பு. நான் உயிரோடு இருப்பேன்னா எனக்கும் அந்த வாய்ப்பு. அந்த உலகத்தை கண்டுபிடிச்சவன் கண்டுபிடிச்ச நானே அந்த உலகத்துக்குள்ளே போய் வாழ போகிறேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கொடுப்பனை பாருங்கள், எவ்வளோ பெரிய பெருமை பாருங்கள். அதனால் அந்த இன்னொரு 17 வருஷம் கொஞ்சம் நல்லா பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. அப்புறம் இப்போவே இந்த பாட்டெல்லாம் பாட ஆரம்பிங்க. நான் பாடுறேன் பார்த்தீங்களா, அந்த மனித பாடல், அதை பாட ஆரம்பிங்க. என்னுடைய கவிதைகளை பார்த்து அதுபோல் கவிதை எழுத ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கவிஞராக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த மனித கவிதையை எழுத ஆரம்பிச்சிருங்க. மனித கவிதை எழுதுகிற பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு, எனக்கும் கிடச்சிருக்கு. அதை கண்டுபிடித்த எனக்கும் கிடச்சிருக்கு, உங்களுக்கும் கிடச்சிருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு. அதனால் மனித கவிதை, மனித ஓவியம், மனித பாடல், மனித உயிர்கள் எப்படி கதை சொல்லுவார்கள். கதையை எழுதக்கூடாது, சொல்லணும். கதை கூட இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை சொல்லக்கூடாது.
அது இன்னொரு உலகத்தில் நடக்குது. இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லும்போது அது இந்த உலகத்தில் அப்படிலாம் நடக்காதே, இந்த உலகத்தையும் நீ மறந்துடு, இந்த உலகத்தை மறக்கணும், வேற ஒரு உலகத்துக்கு ஒன்று கூட்டு போகணும், அதுதான் கதை. அந்த மாதிரி நமக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை இருக்குது. அந்த கொடுப்பனையை பயன்படுத்தி நான் இப்போ பாடுற பாடலை பின்பற்றி நீங்கள் எல்லோரும் பாட ஆரம்பிச்சிக்கோங்க. நிலையான ஒரு நிரந்தரமாக மாற்றமே இல்லாத ஒரு பாடல் இது, மனித பாடல். அந்த பாடலை பாடுவதற்கு கொடுத்து வச்சுருக்கணும். நமக்கெல்லாம் அவ்வளோ பெரிய கொடுப்பனை இருக்குது. டிகாடி கோடோ டிகடே காடி கோடோ டிகாடி கோடோ டிகடா காடி கோடோ டகாடி மாடா தகடா காடி கோடோ டக டக டகாடி மாடா டகடா காடி கோடோ எடக்காடி காடா டக்கடக்காடி காடா டக்கடா காடி கோடோ டிக்கா மிலோகோ பல்லே பாலா கிலோகோ दिक्का तिलो लो दिल दे काली लो लो दिली ते माले दिल ता ताली लो वो उताले गाले मल पाला की पालो पल्ला बिलो बो पल्ला पाला बिलो बो पल्ला मिलो बो बल्ला पाला बिलो बो बल्ला बिलोबो बल्ला पाला बिलोबो तिकाली वाला कलमा काली कोलो तिकाली माला मलकाला किलो को लिको सिमासा किसका सा किरो रो तिका सिमासा करका सा किरोसो केरे सिकासा कसला कासिलोसो कुसोरी रारा तसरारा हरिरारा तसारिरारा पसरा कारिमारा पिसा पिलो बोलिकला कालिलाका लका सिकारा मकसा कासिकोसो पकासी पासा पकरा कासी रोको पकासी पासा पकसा कासी कासासा पकासी मासा कसकासा किसासा तिला सिलोसो तिल तिले किला लोलो तिलकी लालो तिलकी लालो तिला तिलोलो तिलकी तिला तिला लो पलका मिने को पसमारा सिरोसो मसोरी कारो मसरो सोरी बारो मसारी वोसो मिकरासा किरासा कसा किलोसो किसी कासा किसोसो पसा पितोसो मसकासा किसोसो मसा पिनासा कसनासा गिनाना नना नना तनना नना लेना मिलोनो कनकाना किनोनो दिरितो रबारो मरपारा की पारो बरो दिरारा परतारा तिरारा कसा किलोसो कसकासा किलोसो कड़ा किलोडो कड़माडा किनाटो तटा तिरारा तटतारा तराता तरा तिरारा तरतारा तिराता कचा किलोचो कचकाचा किचाचा. நன்றி, வணக்கம்.